என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த வார்த்தையை நீ கேட்பது தற்செயல் அல்ல. பல நாட்களாக நான் இழந்ததெல்லாம் ஏன் என்று உன் இதயம் அமைதியாக கேட்ட அந்த கேள்விக்கு இன்று நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன். அமைதியாக கேள், ஏனென்றால் இந்த வார்த்தை உனக்காகத்தான். என் அன்பு பிள்ளையே, நீ இழந்ததை நினைத்து இன்னும் மனதுக்குள் அழுது கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். சில கதவுகள் மூடப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், சில உறவுகள் விலகிப்போனதை மறக்க முடியாமல், சில கனவுகள் நிறைவேறாததை நினைத்து உன் இதயம் இன்னும் வலிக்கிறது. ஆனால் இன்று நான் உன்னிடம் ஒரு உண்மையைச் சொல்ல விரும்புகிறேன். என் பிள்ளையே, சில நேரங்களில் நீ கேட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் உன்னை மாற்றுவதில்தான் நான் அதிகமாக வேலை செய்தேன். ஏனென்றால் ஆசீர்வாதம் உன் கையில் வந்தாலும் உன் இதயம் ஆயத்தமாக இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதமே உனக்கு பாரமாகிவிடும். அதனால் முதலில் உன் உள்ளத்தை பலப்படுத்தினேன். பிறகு உன் பாதையை திறக்க ஆரம்பித்தேன். நீ இழந்த ஒவ்வொன்றும் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை நான் ஆயத்தப்படுத்துவதற்காக. சில விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் அகற்ற வேண்டியிருந்தது. ஏனென்றால் நான் உனக்காக வைத்திருப்பது அதைவிட மேலானது. என் பிள்ளையே, நீ மூடிய கதவையே பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் திறக்கப் போகும் புதிய கதவை இன்னும் நீ பார்க்கவில்லை. அதனால்தான் உன் இதயம் இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை. நீ காத்திருந்த நாட்களிலும், நீ பதிலில்லாமல் தவித்த நேரங்களிலும் நான் அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தேன். உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நான் ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தேன். என் அன்பு பிள்ளையே, நீ பல கதவுகளை தட்டினாய், பதில் வரவில்லை. பலரை நம்பினாய், ஏமாற்றம்தான் கிடைத்தது. இனி என்னால் முடியாது என்று நீ அமைதியாக உட்கார்ந்து அழுத அந்த நாளையும் நான் பார்த்தேன். ஆனால் அந்த மூடிய கதவுகள் உன்னை நிராகரிக்க அல்ல, உன்னை தவறான பாதையிலிருந்து காக்கத்தான். நீ இழந்தது ஒரு வாய்ப்பு என்று நினைத்தாய். ஆனால் நான் காத்தது உன் வாழ்க்கையை மாற்றும் சரியான நேரத்தை. இன்று நீ புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் நாளை உன் சாட்சியாக மாறும். நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்ட நாட்கள் எனக்கு தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையும் முன்னேறுது, எனக்கு மட்டும் ஏன் தாமதம் என்று நீ கேட்டிருக்கிறாய். என் பிள்ளையே, நான் யாருடைய கதையையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான அளவுகோலாக வைத்ததில்லை. உனக்காக நான் எழுதி வைத்திருக்கும் பாதை உனக்கே உரியது. அதனால் தாமதத்தை பார்த்து கலங்காதே. என் நேரம் ஒருபோதும் தவறாது. நீ விதைத்த ஒவ்வொரு நன்மையும், நீ செய்த ஒவ்வொரு சிறிய உதவியும், யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் என் முன்னால் மறைந்துவிடவில்லை. உலகம் மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்கல. சரியான நேரத்து அவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா திரும்பி வரும். இன்று உன் கண்ணீராக இருப்பது நாளை உன் சந்தோஷத்தின் காரணமாயிருக்கும். அதனால் அவசரப்படாதே என் அன்பு பிள்ளையே. மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள் என்று பார்த்து உன் வாழ்க்கையை ஒப்பிடாதே. நான் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு பாதையில் நடத்துகிறேன். உனக்கான நேரம், உனக்கான ஆசீர்வாதம், உனக்கான வழி தனித்துவமானது. நீ பல முறை அப்பா இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாய். அந்த கேள்வியை நான் கேட்டேன். உன் கண்ணீரையும் பார்த்தேன். ஆனால் நேரம் முழுமையடையும் வரை நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருந்தேன். நீ பல முறை என் ஜெபத்தை கேட்கிறாயா என்று அமைதியாக கேட்டிருக்கிறாய். பதில் இல்லாதது போல உனக்கு தோன்றியது. ஆனால் ஒவ்வொரு ஜெபமும் என் இதயத்தை அடைந்தது. நீ சொன்ன வார்த்தைகள் மட்டுமல்ல, சொல்ல முடியாமல் நின்ற பெருமூச்சுகளையும் நான் கேட்டேன். உன் கண்ணீரின் மொழி எனக்கு புரியும். உன் இதயத்தின் சத்தம் எனக்கு தெரியும். அதனால்தான் இன்று உன்னிடம் பேச நான் வந்திருக்கிறேன். சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக வருவது அவை பெரியவை என்பதற்காகத்தான். ஒரு குழந்தை தன் அப்பாவின் கையை பிடித்து கொண்டு நடக்கும்போது அடுத்த திருப்பத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாது. ஆனாலும் அவன் பயப்படுவதில்லை. ஏனென்றால் அப்பா கையை பிடித்திருக்கிறார். அதுபோல்
உன் நாளையை முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் என் கரம் உன் கரத்தை விட்டுவிடவில்லை. உன் இதயத்தின் ஒவ்வொரு வலியையும் என் பார்வை கவனித்துக் கொண்டிருந்தது. எத்தனை முறை யாராவது என்னை புரிந்து கொண்டால் போதும் என்று நீ ஏங்கினாய். ஆனால் உன்னைச் சுற்றியிருந்தவர்கள் உன் கண்ணீரை பார்க்கவில்லை, உன் சோர்வை புரிந்து கொள்ளவில்லை. நீ அமைதியாக இருந்ததால் உனக்கு வலி இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் என் பிள்ளையே, உன் அமைதிக்குள் மறைந்திருந்த ஒவ்வொரு காயத்தையும் நான் அறிந்திருந்தேன். அதனால்தான் உன்னை ஒருபோதும் தனியாக விடவில்லை. நீ சுமந்து கொண்டிருக்கும் குடும்ப பாரம், உன் பொறுப்புகள், உன் அமைதியான போராட்டங்கள், இவையெல்லாம் எனக்கு தெரியாதவை அல்ல. எல்லோருக்கும் துணையாக இருந்த நீ சில நேரங்களில் உனக்காக யாரும் இல்லை என்று உணர்ந்திருக்கிறாய். ஆனால் நான் இருந்தேன். நீ கவனிக்காத பல தருணங்களில் நான் உனக்கு பலனாக இருந்தேன். அதனால்தான் இன்று வரை நீ உடைந்து போகாமல் இருக்கிறாய். நீ பலமுறை இது என்னால் முடியாது என்று நினைத்த காரியங்களை கூட இன்று திரும்பி பார்த்தால் நீ கடந்து விட்டாய். அது உன் திறமையால் அல்ல, நான் உன்னோடு நடந்ததால்தான். அதே தேவன் இனியும் உன்னை நடத்துவார். அதனால் நாளையை பார்த்து கலங்காதே. சில கதவுகள் ஏன் மூடப்பட்டுச்சுன்னு நீ இன்னைக்கு வருத்தப்படுறது எனக்கு புரியுது. நீ இழந்த சில மனிதர்களை நினைத்து இன்னும் வருந்துகிறாய். அவர்கள் இருந்திருந்தால் என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் என்று நினைக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உன்னை மதிக்காதவர்களை பிடித்து கொண்டு வாழ்வது என் திட்டமில்லை. சில உறவுகள் முடிந்தது உன்னை உடைக்க அல்ல, உன்னை விடுவிக்கத்தான். இன்று புரியாத அந்த பிரிவுகளுக்காக நாளை நீ எனக்கு நன்றி சொல்வாய். நான் உன்னை எத்தனையோ பெரிய ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து வந்திருக்கிறேன் என்பதை நீ ஏன் மறந்து போனாய்? நீ கவனிக்காத பல ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன. நடக்காமல் போன சில விஷயங்களுக்காக மட்டும் நீ அழுதாய். ஆனால் நடந்திருக்க வேண்டிய பல ஆபத்துகளை நான் தடுத்ததை நீ அறியவில்லை. சில பயணங்கள் ரத்து ஆனது, சில சந்திப்புகள் நடக்கவில்லை, சில முடிவுகள் மாறின. அவை எல்லாம் தற்செயலில்லை. என் பாதுகாப்பின் அடையாளங்கள் எல்லா இல்லை என்ற பதிலும் உன்னை நிராகரித்த பதில் அல்ல. சில இல்லைகள் உன்னை காப்பாற்றிய பதில்கள். சில தாமதங்கள் உன்னை உயர்த்துவதற்கான ஆயத்தங்கள். சில காத்திருப்புகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உறுதிப்படுத்தத்தான். உடனே கிடைத்திருந்தால் அது உன்னை காயப்படுத்தி இருக்கும். ஆனால் இப்போது நீ பக்குவம் அடைந்திருக்கிறாய். அதனால்தான் நான் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். இப்போது நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் கேட்கிறேன். உன் இதயத்தில் இன்னும் சுமந்து கொண்டிருக்கும் அந்த காயத்தை என்னிடம் கொடுத்துவிடு. உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து உன் சமாதானத்தை இழக்காதே. பழி வாங்க வேண்டியது உன் வேலை அல்ல, உன்னை குணப்படுத்துவது என் வேலை. நீ என் கடத்தை மட்டும் பிடித்துக்கொள், மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்று முதல் கடந்த காலத்தை விடு. நடந்ததை நினைத்து உன்னை நீயே தண்டிக்காதே. நான் மன்னித்ததை நீயும் விடுவித்துவிடு. உன் இதயத்தை மீண்டும் நம்பிக்கையால் நிரப்பு. நீ இழந்ததை விட நான் கொடுக்கப் போகிறது பெரியது. நீ மூடிய கதவை விட நான் திறக்கப் போகும் கதவு மகிமையானது. நீ அழுத இரவுகளை விட உன் சிரிக்கும் நாட்கள் அதிகமாக இருக்கும். நீ சோர்ந்து போகும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்து நிற்க ஒரு சிறிய பெலனை நான் உனக்குள் வைத்தேன். அதனால்தான் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைத்த நாளிலும் நீ இன்னும் உயிரோடு நம்பிக்கையோடு இருக்கிறாய். உன்னுடைய பெலன் நீ அல்ல, நான்தான். அந்த உண்மையை மறந்து விடாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியை எவராலும் குலைக்க முடியாது. உலகம் உன்னை அவசரப்படுத்தும், எல்லாவற்றையும் உடனே அடைய வேண்டும் என்று சொல்லும். ஆனால் நான் உன்னை அவசரப்படுத்த மாட்டேன். ஏனென்றால் முழுமையாக தயாராகாத ஆசீர்வாதம் உனக்கு சுமையாக மாறிவிடும். அதனால் நான் உன்னை மெதுவா ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன்.
நான் உன்னை மற்றவர்களைப் போல உருவாக்கவில்லை. அதனால் உன் பயணமும் மற்றவர்களைப் போல இருக்காது. உன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் காரியம் பலருக்கு நம்பிக்கையா மாறும். அதனால்தான் இன்று நீ கடந்து செல்லும் ஒவ்வொரு அனுபவமும் நாளை மற்றவர்களை எழுப்பும் சாட்சியாக இருக்கும். என் நேரம் வந்துவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது. உன் பலவீனங்கள் எல்லாம் நான் அறிந்ததே. உன் தவறுகளையும் நான் அறிவேன். நீ உன்னை மன்னிக்க முடியாம தவித்த நாட்களும் எனக்கு தெரியும். ஆனால் நான் உன்னை உன் கடந்த காலத்தின் அடிப்படையில் பார்க்கவில்லை. நீ என்னோடு சேர்ந்து நடக்க விரும்பும் இதயத்தை தான் பார்க்கிறேன். என் கிருபை உன் தோல்விகளை விட பெரியது. என் அன்பு உன் குறைகளை விட ஆழமானது. உன் பெயரைச் சொல்லி அழைக்கும்போது நான் உன் தோல்விகளை நினைப்பதில்லை. நான் உனக்குள் வைத்திருக்கும் நோக்கத்தையே பார்க்கிறேன். உலகம் உன் கடந்த காலத்தை பேசலாம், ஆனால் நான் உன் எதிர்காலத்தை பேசுகிறேன். உலகம் உன் குறைகளை எண்ணலாம், ஆனால் நான் உன் அழைப்பையும் உன் நோக்கத்தையும் பார்க்கிறேன். உன் மதிப்பை உலகம் உணரும் நாளை நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். இன்று உன்னை அலட்சியப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம், உன்னை சிறுமைப்படுத்துகிறவர்களும் இருக்கலாம். அதற்காக உன் மதிப்பு குறையாது. ஒரு வைரம் மண்ணுக்குள் இருந்தாலும் அது கல்லாக மாறிவிடாது. அதுபோல் சூழ்நிலைகள் உன்னை மாற்ற முடியாது. நான் உனக்குள் வைத்திருக்கும் மதிப்பை சரியான நேரத்தில் உலகமே காணும். இன்று நீ எடுக்கும் ஒரு சிறிய விசுவாசத்தின் அடி நாளை பெரிய ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கும். என் அன்பு பிள்ளையே, பல நேரங்களில் நீ உன்னை சாதாரணமானவனாவே நினைச்சிருக்கிறாய். என்னால என்ன பெரிய காரியம் நடக்கப் போகுது என்று கூட கேட்டிருக்கிறாய். ஆனா நான் யாரையும் காரணமில்லாம உருவாக்குவதில்லை. உன் பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. இன்று உனக்கு புரியாம இருக்கும் அந்த பாதை நாளை பலருக்கு வெளிச்சமா மாறப்போகிறது. அதனால தான் நான் உன்னை இவ்வளவு கவனமா வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். உன்னால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம், ஆனா என்னை முழுமையாக நம்ப முடியும். நான் ஆரம்பித்த காரியத்தை பாதியில் நிறுத்த மாட்டேன். நீ வாழ்க்கையில் எத்தனை முறை கைவிட நினைத்தாலும் நான் உன்னை கைவிட நினைத்ததே இல்லை. உன் விசுவாசம் சில நேரங்களில் பலவீனமானது, ஆனா என் உண்மைத்தன்மை ஒருபோதும் பலவீனமாவில்லை. நீ தடுமாறினாய், ஆனா நான் தடுமாறவில்லை. நீ அழுதாய், ஆனா நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருந்தேன். அதனால தான் இன்று வரை நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நான் எழுதியிருக்கும் நல்ல முடிவை நீ நேரில் காண்பாய். இன்னும் கொஞ்ச நேரம் எதையோ யோசிக்காதே. உன் கவலைகளை மீண்டும் கையில் எடுக்காதே. இந்த சில நிமிடங்களாவது என் அன்புக்குள் முழுமையாக ஓய்விடு. நீ ஓய்வெடுக்கும்போது நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ அமைதியாக இருக்கும்போது உனக்காக வழிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நீ பார்க்க முடியாத இடங்களில் கூட என் கரம் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீ இப்போது பார்க்கிறதெல்லாம் உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. ஆனால் நான் பார்க்கிறேன் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை. எந்த நாள் உன்னை உயர்த்த வேண்டும், எந்த கதவை திறக்க வேண்டும், யாரை உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும், யாரை வெளியே அனுப்ப வேண்டும், எல்லாவே என் கரங்களில் இருக்கிறது. அதனால் உன் எதிர்காலத்தை நினைத்து கலங்க வேண்டாம். அதை நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். இப்போது இன்னும் ஒரு முறை உன் இதயத்தை அமைதியாக்கிக்கொள். உன் கண்களை மூடி, அப்பா, நான் உம்மை நம்புகிறேன் என்று மட்டும் சொல்லு. எல்லா பதில்களும் இப்போதே கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் என்னை நம்பும் இதயத்திற்கு நான் வழி நடத்தும் சமாதானம் போதும். அந்த சமாதானத்தோடு இனி முன்னேறு. நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போது. என் அன்பு பிள்ளையே, இந்த அமைதியை உன் இதயத்திலிருந்து யாரும் திருட அனுமதிக்காதே. நாளை மீண்டும் சோதனைகள் வரலாம்,
மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நான் மாறமாட்டேன். நான் உன்மேல் வைத்திருக்கும் அன்பு ஒருபோதும் மாறாது. இனியும் என்றும் உன்னோடு இருக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னை வழிநடத்தும். என் சமாதானம் உன்னை மூடிக்கொள்ளும். என் கிருபை உன்னை தாங்கும். என் ஆசீர்வாதம் உன்னை தொடர்ந்து வரும். தைரியமாகப் போ, நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால் என் பிள்ளையே, இன்று நம்பிக்கையோடு எழுந்திரு. நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன். உன் கரத்தை இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்னை நம்பி தொடர்ந்து நட. மீதியெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. என் கரம் உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது. நான் ஆரம்பித்த நற்காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று எழுதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட. இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தோடு பேச விரும்புகிறாரோ அவர்களோடு அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென்.